ஜெய்பீம், நமோ புத்தாய. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகத்திலிருந்து தம்ம உரை ஆற்றும் ஒரு புதிய முயற்சியை இந்த வாரம் முதல் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். 16/6/2024 முதல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புத்தரும் அவர் தம்மமும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு பகுதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அதிலிருந்து தம்ம உரை ஆற்றப்படும். இந்த முன் முயற்சியை புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் சார்பாக உபாசகர் பாரதி பிரபு அவர்கள் முன்னெடுத்துள்ளார். இந்த தம்ம உரை ஆற்றுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு முதலில் புத்திஸ்ட் ஃப்ரெட்டர்னிட்டி கவுன்சில் அமைப்பிற்கும் உபாசகர் பாரதி பிரபு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காணொளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். நான் ஒரு கேன்சர் சர்ஜன், புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். என்ன ஒரு டாக்டரை போய் தம்ம உரையாற்றுறதுக்கு பாரதி பிரபு கூப்பிட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். நான் ஒரு புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக இருந்தாலும் கூட பௌத்தத்தில் ஆர்வம் கொண்டு 2016ஆம் ஆண்டு பௌத்தமேற்று அதன் பின்னர் பௌத்த நூல்கள் பல வாசித்திருக்கிற அனுபவத்தினாலும், அது தவிர புனேயில் உள்ள சாவித்ரிபாய் பூலே பல்கலைக்கழகத்தில் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் தேரவாத புத்திஸ்ட் சைக்காலஜி அண்ட் சைக்கோதெரப்பி என்கிற ஒரு படிப்பையும் முடித்திருக்கிறேன். அது தவிர எம்எஸ்சி சைக்காலஜியும் முடிச்சிருக்கேன். அந்த வகையில் எனக்கு கிடைத்த பௌத்தம் பற்றிய புரிதலையும், குறிப்பாக புத்தரும் அவரது தம்மமும் பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய புத்தகத்தை வாசித்த வகையில் எனக்கு கிடைத்த புரிதலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இது ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். அதற்கு இந்த காணொளியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த உரைக்கு நம்ம போகலாம். இந்த தம்ம உரையோடைய ஒரு சிறிய விளக்கத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல இதை ஒரு நேரடி புத்தக வாசிப்பாக எடுத்துக்கொள்ளாமல், அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே மொழிபெயர்ப்பாகவோ அல்லது அப்படியே வரிக்கு வரி சொல்லாமல் அதை பற்றிய விளக்கத்தை ஒரு வகுப்பு போல் எடுக்கும் வகையில் நான் இதை முன்னெடுத்து செல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு உங்கள் அனுமதி வேண்டும். 1. 2வது, இந்த நூலை பற்றி விளக்குவதற்கு நான் ஆதாரமாக எடுத்துக்கொண்டவை 2. ஒன்று பாபாசாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய த புத்தா அண்ட் இஸ் தம்மா ஆங்கில பதிப்பு. இது அந்த தைவான் பதிப்பு. இந்த பதிப்பை தான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்ந்து அதனுடைய மொழிபெயர்ப்பு பெரியார்தாசன் அவர்கள் மொழிபெயர்த்த அதே தைவான் பதிப்பகம். இந்த 2 நூல்களையும் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதன் அடிப்படையில் தான் என்னுடைய தம்ம உரைகள் ஒவ்வொரு வாரமும் இருக்கும். புத்தரும் அண்ட் தம்மமும், புத்தரும் அவரது தம்மமும். இப்போ இந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 2 விஷயம் நமக்கு வருது. புத்தர் மற்றும் தம்மம். இது 2 பற்றியும் இந்த புத்தகம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. பொதுவாக ஏன் இந்த புத்தரும் தம்மமும் புத்தகத்தை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, புத்த மதத்தில் இணைந்துள்ளவர்களுக்கும் சரி, அல்லது இணைய விரும்புபவர்களுக்கும் சரி, அல்லது புத்த மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் உள்ளவர்களுக்கும் சரி, பொதுவாக அவங்களுக்கு பௌத்தம் அப்படின்ன உடனே நிறைய கேள்விகள் வரும். ஒன்று என்ன அப்படின்னா, புத்த மதத்தில் என்ன செய்வாங்க, என்ன வணங்குவாங்க, அவங்க என்ன பண்டிகை கொண்டாடுவார்கள், அவங்க புத்த மதத்தை சார்ந்தவர்களுடைய வீட்டு நிகழ்வுகள் எப்படி இருக்கும், புத்த மதமே எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கண்டிப்பா. அப்போ புதிதாக பௌத்தம் ஏற்றவர்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறதோடு மட்டும் இல்லாமல், அவர்களை நோக்கி வரக்கூடிய அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்லாம் இந்த கேள்வி கேட்கும்போது அவங்களுக்கு அதை பதில் சொல்றதுக்கு இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் பௌத்தத்தை பற்றி நம்ம ஒரு முழுமையான புரிதல் அளிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நூல் இருக்கிறதா அப்படின்னு நம்ம தேடுறோம். ஏன்னா ஒரு
கிறிஸ்டியானிட்டின்னு எடுத்துட்டோம்னா கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்துவம் பற்றி சொல்லிக் கொடுக்க பைபிள் இருக்கும். இஸ்லாமியர்களுக்கு அந்த மாதிரி குரான். இந்துக்களுக்கு ஒரு நூல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்ல முடியலைனா கூட அவர்கள் வந்து கோர்ட்ல அவங்க வந்து சத்தியபிரமாணம் எடுத்துக்கிறதுக்கு பகவத்கீதையை தான் இந்துக்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால அது ஒரு இந்துக்களின் அடையாள நூல் அப்படின்னு வேணா எடுத்துக்கலாம். சீக்கியர்களுக்கு அதே மாதிரி குரு கிராந்த் சாஹிப்னு இருக்கு, ஆதி கிராந்த்னு. பார்சிகளுக்கு ஜென்ட் ஹவிஸ்டான் புக் இருக்கு. ஜெயினர்களுக்கு அகம் சுத்ரா அப்படின்னு இருக்கு. பௌத்தர்களுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி நூல்? பௌத்தம் பற்றி நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு திரிபிடகம் இருக்கு. திரிபிடகம்ங்கிறது தி அப்படின்னா 3. இந்த 3 பிடக, பிடக அப்படின்னா பாஸ்கெட், அதாவது 3 தொகுப்புகளாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பௌத்த போதனைகள். திரிபிடகம்னு என்னது? ஒன்று வந்து சுட்ட பிட்டகா, இன்னொன்று வினய பிட்டகா, இன்னொன்று அபிதம்ம பிட்டகா. சுட்ட பிட்டகாங்கிறது புத்தர் கூறிய அந்த பாடல்கள் வடிவில் இருக்கும், செய்யுள் வடிவில் இருக்கும். வினய பிட்டகாங்கிறது புத்த பிக்குகளுக்கான விதிமுறைகள், பிக்குகள் மற்றும் பிக்குணிகளுக்கான விதிமுறைகள் அடங்கிய தொகுப்பு வினய பிட்டகா. அபிதம்ம பிட்டகாங்கிறது அந்த சுட்டாக்களில் பாடல் வடிவில், செய்யுள் வடிவில் சொல்லியிருப்பதை அப்படியே உரைநடை வடிவில் புரிந்து கொள்ளும் வகையில் விளக்கமாக கூறியிருப்பது அபிதம்ம பிட்டகா. ஸோ இந்த 3 பிட்டகாவை சேர்த்து தான் தீ பிட்டகான்னு சொல்றோம். பிட்டகா, 3 பிட்டகா. ஆனா இந்த 3 தொகுப்புகளுமே மிகப்பெரிய வால்யூம், அதாவது 73 தொகுதிகள் கொண்டது. இந்த 73 தொகுதிகளும் ஒரு பௌத்தர் படித்து அதை பற்றி புரிந்து கொள்றது அவருடைய வாழ்நாளே போதாது. அப்போ அப்படி இருக்கும் பொழுது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 73 தொகுதிகளையும் சுருக்கி ஏதாவது ஒரே ஒரு நூல் நம்ம வந்து ஈஸியா அதை படிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குதா பௌத்தத்துல அப்படின்னு நம்ம தேட வேண்டியதா இருக்கு. ஏன்னா பைபிளே அப்படிதான். பைபிளே வந்து 73 தொகுப்புகளை இணைத்து சுருக்கி தான் பைபிள்னு வருது. 73 கனானிக்கல் ஸ்கிரிப்ட்ஸ் அது. அதுல இருக்கிறது அந்த கல்வெட்டுகள்ல 73 கல்வெட்டுகளாக இருந்ததை தொகுத்து பைபிள்னு கொடுக்குறாங்க. அப்ப அந்த மாதிரி 73 தொகுதிகளாக பிரித்திருக்கக்கூடிய திரிபிடகத்தை தொகுத்து ஏதாவது ஒரு நூல் இருக்குதா? அப்படி இருந்தா நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு பார்க்கும் பொழுதுதான் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகம் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் எழுதியது நமக்கு மிகச்சிறந்த ஒரு நூலாக இருக்கிறது. இப்ப இதை நம்ம மட்டும் வாசிச்சுட்டோம்னா நமக்கு புத்தரை பற்றியும் தெரிஞ்சிரும், அவர் போதித்த தம்மம் பற்றியும் தெரியும். இப்ப புத்தரும் அவர் தம்மமும் அப்படின்னு அந்த தலைப்புக்குள்ள நம்ம போறோம். ஏன் தம்மம், ஏன் புத்தர்? அப்படி இப்போ கிறிஸ்துவனா அது வந்து கிறிஸ்டியானிட்டிங்கிறது மதம், இஸ்லாம்னு அது ஒரு மதம். அப்ப புத்தரும் அவர் மதமும்னு தானே இருந்திருக்கணும். ஏன் புத்தரும் அவர் தம்மமும்னு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அப்ப அந்த மதம்னு ஏன் பயன்படுத்தாம தம்மம்னு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதிலளிக்க வேண்டியிருக்கு. ஏன் இதை நான் முதல்ல எடுத்துக்கிட்டேன்? புத்தரும் அவர் தம்மமும் 2 பகுதி இருக்கு. புத்தரை பற்றி இந்த புத்தகத்தில் இருக்கிறது, தம்மத்தை பற்றி அந்த புத்தகத்தில், இது ரெண்டையும் சேர்ந்ததான் புத்தரும் அவர் தம்மமும் புத்தகம். பொதுவாக எல்லாரும் புத்தரும் அதுல இருந்து தான் ஆரம்பிப்பாங்க, புத்தருடைய வாழ்க்கை வரலாறு அந்த மாதிரி. அந்த புத்தகத்திலையும் அப்படிதான் இருக்கு. முதல் பகுதியிலிருந்து புத்தரை பற்றிய குறிப்புகள்ல இருந்து ஆரம்பிக்குது. புத்தருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பிறப்பு முதல் அவருடைய ஞானம் எய்தியது வரை இதை வந்துட்டு அதுக்கப்புறம் தம்மத்தை பற்றி சொல்லி அந்த வரிசையில் தான் அதுல இருக்கு. ஆனாலும் நான் முதல் பகுதியாக எடுத்துக்கிட்டது புத்தரை பற்றி அல்ல, தம்மத்தை பற்றி நான் எடுக்கிறேன். ஏன்னா இந்த கேள்விதான் நம்ம முன்னாடி உடனே வருது. பௌத்த மதம் ஏற்றுட்டோம், இப்போ நம்ம என்ன செய்யறது, இந்த மதத்துல என்ன செய்யணும் நம்ம அப்படின்னா, அப்ப அந்த மதத்தை பத்தி புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மளை நோக்கி வரவங்களும் அதான், நீங்க புத்திஸ்ட்னு சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டா அப்ப நம்ம அந்த மதத்தை பத்தி சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம உடனே புத்தரை பத்தி சொல்றதை விட நம்ம பின்பற்றக்கூடிய வாழ்வியல் முறை என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்றது தான் நம்மளுடைய இம்மீடியட் நீடா இருக்கு. அதனால தான் நான் என்னுடைய முதல் பகுதியாகவே தம்மத்தை எடுத்திருக்கேன். இப்ப அதுல வர முதல் கேள்வி என்னன்னா, ஏன் இதை மதம்னு சொல்லாம தம்மம்னு சொல்றோம்? இதை வந்து பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர் நூல் 4 மதமும் தம்மமும் அப்படிங்கிற தலைப்பில் 4 பகுதிகளாக பிரிச்சு இதை டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஏன் வந்து மதம்னு சொல்லாம தம்மம்ங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அத பகுதி 1 அது வந்து 6 விஷயங்களா பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல மதம்னா என்ன, தம்மம் எப்படி மதத்திலிருந்து மாறுபடுகிறது, மதத்தோட நோக்கம் என்ன, தம்மத்தோட நோக்கம் என்ன,
ஒழுக்கத்திற்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம், ஒழுக்கத்திற்கும் தம்மத்திற்கும் என்ன சம்பந்தம், இந்த மாதிரி 5 தலைப்புகள் மதத்தையும் தம்மத்தையும் பிரித்து காண்பிக்கின்றன. அப்புறம் 6வது தலைப்பு, வெறும் ஒழுக்கம் மட்டுமே போதுமானதன்று, அது உன்னதமானதாகவும் உலகளாவியதாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு அது ஒரு தனி தலைப்பு. ஸோ இந்த முதல் வார நிகழ்ச்சியில் நான் இந்த பகுதி 1 நூல் 4 மதமும் தம்மமும் அப்படிங்கிற தலைப்பின் கீழ் பகுதி 1ல் வரக்கூடிய மதத்திற்கும் தம்மத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல போறேன். அதுலேயும் அந்த முதல் 5 பகுதிகளை தான் நான் எடுக்கிறேன். 6வது பிரிவை நான் அடுத்த வாரத்துக்கு எடுத்துக்கொண்டு போறேன். சரி, இப்போ மதமும் தம்மமும் பகுதி 1, அதுக்கு நம்ம உள்ள போறோம். மதம் என்பது என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் கேள்வி. மதம் என்பது என்ன? பொதுவா மதம்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? என்ன மதத்துக்குன்னா என்ன டெஃபினிஷன்? அதுக்கு ஒரு வரையறை இருக்கணும்ல, வரைமுறை. அது என்ன அப்படின்னா, மதத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு நிர்ணயிக்கப்பட்ட பொருளே கிடையாது. அது மாறிக்கிட்டே வருது. நம்மளுடைய வரலாற்றிலே காலங்காலமாக அதனுடைய பொருள் இதுதான் மதம் அப்படின்னு நிர்ணயிக்க முடியாது. சொல் ஒன்றுதான் மதம். ஆனா பொருள் வெவ்வேறாக மாறிக்கிட்டே வருது. ஆதி காலத்துல மனிதன் என்ன பண்ணா, அவனுடைய இயற்கை சீற்றங்களை தணிக்க மந்திரம், தந்திரம் அப்படின்னு அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இப்ப ஒரு இயற்கை சீற்றமாக திடீர்னு வெள்ளம் வரும், அதுல ஒரு காட்டுத்தீ வரும், நிலநடுக்கம் வரலாம். இப்ப இதெல்லாத்தையும் அவனுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி இல்லை. அதெல்லாம் அவனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதா இருந்தது. அப்போ அதுக்கு என்ன பண்றது அப்படின்னா, அப்போ ஏதோ ஒரு மந்திரம் சொன்னா அதெல்லாம் நிக்குது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்ல ஆரம்பிச்ச உடனே, அப்போ அந்த மந்திரம் சொல்றவங்களும் அந்த தந்திரம் செய்யறவங்களும் கடவுள்களாக போதிக்கப்பட்டாங்க. அப்போ அவங்கள எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க மனிதர்களுக்கு புரிஞ்சிடுச்சு, இது மந்திர தந்திரம் சார்ந்ததல்ல, இந்த இயற்கை அந்த மந்திரத்துக்கும் அப்பாற்பட்டு. ஏன்னா 4 தடவை மந்திரம் சொல்லியிருப்பாங்க, ஒரு சில டைம் கேட்டிருக்கும், ஒரு சில டைம் கேட்காது. அப்போ அது மந்திரத்துக்கு கட்டுப்படுவது கிடையாது. இதையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி மேலிருந்து இயக்குது, அது ஒரு பெரிய சக்தி இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்போ இந்த பெரும் சக்தி தான் மதமாக கொஞ்ச நாளைக்கு இருந்தது. அப்புறம் நாளடைவில் அந்த சக்தி நல்ல சக்தியாகவும் இருக்கு, தீய சக்தியாகவும் இருக்குன்னு அதை மனிதர்கள் நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த சக்திக்கு நம்ம அந்த பெரிய சக்தி, இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடிய சக்திக்கு நம்ம ஒரு சில பூஜைகள், பலி, சடங்குகள், யாகங்கள் செய்வதன் மூலம் அந்த சக்தியை நம்ம வணங்கினா நமக்கு அந்த இயற்கை சீற்றத்திலிருந்து பாதுகாப்பு அளிக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பிச்சாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, இந்த நல்ல சக்திக்கு அதை மகிழ்விக்கும் கூடிய சடங்குகள் செய்யறது, தீய சக்தியை அதனுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய சடங்குகள் செய்யறது. இப்ப இந்த மாதிரி அந்த பெரிய சக்தியை குளிர்விப்பதன் மூலம் அல்லது சாந்தப்படுத்துவதன் மூலம் மனிதன் இயற்கை சீற்றங்கள்ல தன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும் அப்படின்னு நினைச்சதுதான் மதத்தை பற்றிய புரிதலாக ஆதி காலத்துல இருந்தது. அதன் பிறகு கால ஓட்டத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இது இந்த பெரும் சக்தி, அதற்கு பேர் கடவுள்னு உருவாச்சு. அப்ப இந்த கடவுள் தான் கிரியேட்டர் அப்படின்னு, அதாவது இவர் தான் உலகத்தையும் மனிதனையும் படைத்தவர் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. அப்ப இந்த காலகட்டத்துல கடவுள் தான் மதம். இந்த கடவுள் தான் உலகத்தை படைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஆன்மான்னு ஒண்ணு வருது. ஏன் அப்படின்னா, இந்த கடவுள் மனிதனை மறுபிறவி கொண்டு வருவாரு. இந்த ஆன்மாக்கு அழிவு கிடையாது. அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுள் கணக்கு போட்டு வச்சுக்கிட்டே இருப்பாரு. நல்லது செஞ்சா அவனுக்கு நல்ல பிறவியை கொடுப்பாரு அடுத்த ஜென்மத்துல, கெட்டது செஞ்சா அடுத்த ஜென்மத்துல கெட்ட பிறவியை கொடுத்துருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆன்மா சார்ந்த கடவுள், இந்த ரெண்டையும் இணைத்து ஒரு நம்பிக்கை உருவாச்சு. இதுதான் மதம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் புரிதல் இருந்தது. அப்ப இப்படித்தான் மதம் அப்படிங்கிற ஒரு கருத்துருவாக்கம் ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ இப்போ நமக்கு மதம் அப்படின்னு சொன்னாலே ஒருத்தவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, அந்த மதத்துக்கு ஒரு கடவுள் இருப்பாங்க, அது ஆன்மா இருக்கும். அந்த கடவுள் இந்த ஆன்மா நல்லது செய்யறதும் கெட்டது செய்யறதுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு பாவ கணக்கு வச்சிருப்பாரு. ஒரு பாவ மன்னிப்பு தினம் வரும், அல்லது இறந்த பிறகு நரகம் அல்லது மோட்சங்கிறது முடிவாகும். அங்க ஒரு கணக்கு இருக்கும். அந்த கணக்கு புக்கை சித்திரகுப்தன் ஒருத்தர் பார்ப்பாரு. இவர் நல்லது செஞ்சிருக்கவங்களாம் சொர்க்கத்துக்கு அனுப்புவாரு, கெட்டது செஞ்சவங்களாம் நரகத்துக்கு அனுப்புவாரு. அப்போ இந்த வாழ்க்கையில நம்ம சொர்க்கத்துக்கு போகணும்னா நம்ம இப்ப இருக்கிற நம்ம ஆன்மாவை நம்ம சுத்தமா வச்சுக்கணும். நம்ம எதனா பாவம் செஞ்சா அதுக்கு பரிகாரம் பண்ணணும், பாவ மன்னிப்பு தேடணும். இல்லைன்னா சாமியை நம்ம கும்பிட்டு அவரை மகிழ்விச்சு
நம்ம வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழிமுறைக்கு நம்ம இப்போ இருந்தே நம்ம கணக்கு புத்தகத்தில் நம்மளுடைய பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கு வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் மதத்தை பற்றிய ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ இந்த கடவுள் சார்ந்து ஒரு மதம் இருக்குதுன்னும் போது அந்த கடவுளுக்கு வந்து எப்படி நம்ம அந்த கடவுளை வந்து ம், ஆஹ், குளிர்விக்க முடியும், எப்படி அவரை வந்து சாந்தப்படுத்த முடியும்னா அதுக்கு தான் பலிகள், தியாகங்கள், பரிகாரங்கள், பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் இந்த மாதிரி நிறைய இருக்கும். அதுல வந்து ஒரு பூஜாரி இருப்பாரு. அவரு கடவுளுக்கு புரியிற ஒரு பாஷையில பேசுவாரு. நம்ம எல்லாம் வந்து அதை வணங்கிட்டு நிக்கணும். இந்த மாதிரி தான் ஒரு மதம் அப்படிங்கிறத நமக்கு பொதுவா இருக்கக்கூடிய ஒரு புரிதல். அப்ப இதுதான் மதம். சரி. அப்ப இதே மாதிரி தான் புத்தமும் இருக்கிறதா? பௌத்தமும் இந்த மாதிரி தான் ஏதோ ஒரு கடவுள், ஆன்மா, சடங்குகள், சம்பிரதாயங்கள், புத்தரை வணங்கக்கூடிய வழிமுறைகள் இதை போதிக்கிறது தான் புத்தருடைய மதமா, பௌத்தமா அப்படின்னா, அப்போ இது வந்து தம்மம்ங்கிற பேர்ல வந்து இந்த மதம் அழைக்கப்படுகிறது. அப்ப தம்மம் எப்படி நம்ம பொதுவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மதத்திலிருந்து மாறுபடுகிறது? அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து மதத்துக்கும் தம்மத்துக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்ல முடியும். என்ன அப்படி வித்தியாசம் வருது அப்படின்னா, மதம் அப்படிங்கிறது பொதுவாக ஒரு தனி மனிதன் சம்பந்தப்பட்டது. அதாவது அவனுடைய ஆன்மா நல்லா இருக்கணும். அந்த ஆன்மா வந்து நல்ல செயல்களை செய்யறதன் மூலம் அவன் சொர்க்கத்துக்கு போகணும். இது வந்து பிற மனிதர்கள் சம்பந்தப்பட்டது கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் மதம். ஸோ அவன் நல்லா நடந்துக்கிட்டான் அப்படின்னா அவன் வந்து சொர்க்கத்துக்கு போவான். அப்ப இது எதன் அடிப்படையில் இருக்கு அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லபடியாக வச்சுக்கிட்டான்னா, தான் நல்லவனா இருந்தான்னா, தான் சொர்க்கத்துக்கு போகணும் அல்லது தான் நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு பயத்தோட ஒழுக்கமாக நடந்துக்கிட்டா இந்த சமூகம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலில் இயங்குவது தான் மதம். ஆனா தம்மம்ங்கிறது எப்படின்னா, அது வந்து சமூகம் சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சக மனிதன் நல்லா இருக்கணும், தன்னுடைய சமூகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு தன்னை வழிநடத்திக் கொள்வது வந்து தம்மம். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்படி அப்படின்னா, எந்த ஒரு சமூகமுமே இப்போ ஏன்னா தம்மம்ங்கிறது ஒரு சமூகம் சம்பந்தப்பட்ட விஷயம். அப்ப சமூகம்னா எப்படி இயங்கும்? எந்த ஒரு சமூகத்துக்கும் அரசாங்கம் இருக்கணும். இந்த அரசாங்கம் 3 வகையாக இயங்கலாம். ஒண்ணு, எந்த ஒரு கட்டுப்பாடுமே அந்த நாட்டின் பிரஜைகள் மேல இல்லாம ஒரு அரசாங்கம் இருக்கலாம். இது வந்து கட்டுப்பாடற்ற அரசாங்கம். அல்லது முழு கட்டுப்பாட்டையும் தன் மக்கள் மீது வைத்துக்கொண்டு ஒரு அரசாங்கம் நிர்ணயிக்கலாம் அந்த ஆட்சியை. இது வந்து எதேச்சதிகாரம். இது வந்து டிக்டேட்டர்ஷிப்னு சொல்றோம். மன்னர்கள் காலத்து அரசாங்கம் அது. அல்லது ஒரு அரசாங்கம் மக்களுக்கான விதிமுறைகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லா, அது வந்து தம்மம். அதை மீறுறவங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு ஒரு நீதிமன்றம். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன், அதாவது அரசியலமைப்பு சட்டம் பிளஸ் அதை மீறுபவர்களுக்கு தண்டனை அளிக்கக்கூடிய நீதிமன்றம், இந்த மாதிரி ஒரு இணைப்போடு இருக்கலாம். இது வந்து டெமோக்ரஸி, ஜனநாயகம். இப்போ முதல்ல இருக்கிறது கட்டுப்பாடற்ற ஒரு அரசாங்கம் அப்படின்னா அது ஆதி காலத்து சமூகம், யார் வேணா என்ன வேணா செய்யலாம். அதன் பிறகு வந்தது மன்னர்கள் காலத்து சமூகம். அங்க வந்து மன்னர்களுக்கு தான் முழு பவருமே. அதன் பிறகு வர்றது ஜனநாயகம். இங்க வந்து ஒரு அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அதுல மீறுபவர்களுக்கு நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை வழங்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இந்த 3 வகையில தான் அரசாங்கம் இருக்க முடியும். இந்த 3 வகையில இருக்கக்கூடிய அரசாங்கங்கள்ல என்ன பிரச்சனை இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ வந்து கட்டுப்பாடற்ற ஒரு சமூகம் இருந்து ஒரு அரசாங்கம் இருந்துச்சுன்னா அங்க வந்து மக்களுக்கு சுதந்திரம் இருக்காது. என்ன அது முரண்பாடா இருக்கே, கட்டுப்பாடே இல்லைன்னா முழு சுதந்திரம் தானே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா ஒரு சமூகத்துல எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லைன்னா அங்க இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு சுதந்திரம் இருக்காது. ஏன் அப்படின்னா, இப்ப நம்ம வீட்டு பெண்கள் வெளியில போறாங்க அப்படின்னா யார் வேணா என்ன வேணா செஞ்சிடலாம், எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது அப்படின்னா நமக்கு எப்படி பயம் இல்லாம இருக்க முடியும்? அப்ப சுதந்திரமே, நம்ம வெளியே போறதுக்கே பயப்படுவோம். அங்க சுதந்திரம் இருக்காது. அப்போ நம்ம இப்ப வெளியில போறோம் அப்படின்னா இங்க ஒரு ஒரு சட்டம் இருக்கு. அதை மீறுறது உங்களை தண்டிக்கப்படுவாங்க. அதனால யாரும் அவ்வளவு சீக்கிரம் நம்மள வந்து தாக்கிட மாட்டாங்க, நம்மளுக்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் நமக்கு அந்த சுதந்திரத்தை கொடுக்குது. ஸோ கட்டுப்பாடே இல்லாத சமூகத்தில் கண்டிப்பாக சுதந்திரம் இருக்காது, எல்லாருக்கும் பயம்தான் இருக்கும். அடுத்தது எதேச்சதிகாரம், டிக்டேட்டர்ஷிப். இந்த இடத்துலயும் மக்களுக்கு சுதந்திரம் இருக்காது, ஒரு கருத்து சுதந்திரமே இருக்காது. ஏன்னா இங்க மன்னர் வைப்பது தான் சட்டம். அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மன்னர்கள் தான் இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பாங்க. ஸோ இவர்களுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்காது. என்னதான் இருந்தாலும் கடைசியில மன்னர் சொன்னது தான் கடைசி. அப்போ மன்னரை எதிர்த்து நீங்க எந்த குரலுமே கொடுக்க முடியாது.
அது புரட்சின்னா ஒடுக்கப்பட்டுடும். இது ஒரு எதேச்ச அதிகாரம். அப்போ மக்களுக்கு கருத்து சுதந்திரம் இருக்காது. அவங்க சுயமா யோசிக்க முடியாது. அப்பயும் ஃப்ரீடம் கிடையாது. அப்ப எங்க தான் சுதந்திரம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஜனநாயகத்துல தான் மக்களுக்கு சுதந்திரம் இருக்கும். ஏன்னா, அங்க ஒழுக்க விதிமுறைகள் இருக்கும். ஒரு அரசியலமைப்பு சட்டம் இருக்கும். அந்த சட்டத்தை மீறுபவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் இருக்கும். அப்ப மக்கள் அந்த சட்டத்திற்கு பயந்து நடந்துக்குவாங்க. அப்போ அந்த நம்பிக்கையில மக்கள் சுதந்திரமாக வாழ முடியும். இந்த சுதந்திரத்தை கொடுக்கக்கூடியது இத்தகைய தம்மம் பிளஸ் நீதிமன்றம் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்க அமைப்பு தான் சுதந்திரத்தை கொடுக்கும். அப்ப சுதந்திரத்தை விரும்பும் எவருமே தம்மத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தம்மம்னா அப்ப என்ன மீனிங்ல வருதுன்னா, தம்மம் ஒரு ஒழுக்க விதிமுறை, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஒரு சட்டம். அதுதான் தம்மம். அப்ப இந்த தம்மத்தை ஏற்றுக்கிட்டவங்க யாருன்னா, சுதந்திரத்தை விரும்பக்கூடிய எல்லாருமே தம்மத்தை ஏற்றுக்கொண்டதாக தான் இருக்க வேண்டும். அதனால தான் இப்ப நம்ம ஒரு ரூம், இப்போ ஒரு ஹாஸ்டல்ல நமக்கு ஒரு ரூம் கிடைக்குது. நம்ம ரூம்ல தங்கி இருக்கிறோம். அந்த ரூம்ல நம்ம மட்டும் தான் இருக்கிறோன்ற வரைக்கும் நம்ம என்ன வேணா செய்யலாம் அங்க. நம்ம புக்குகளை எங்க வேணா வைக்கலாம், செருப்பு எங்க வேணா கழட்டி போடலாம், துணி எங்க வேணா கழட்டி போடலாம், எங்க வேணா படுக்கலாம். அப்படி இருக்கும். ஆனா, அந்த ரூமுக்கு இன்னும் ஒரே ஒரு ரூம்மேட் வந்துட்டாருன்னா, நமக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துரும். நம்ம செருப்பு ஒரு இடத்துல வைக்கணும், அவன் செருப்புக்கு இடம் கொடுக்கணும். நம்ம புத்தகங்கள் ஒரு பகுதியில வைக்கணும், அவங்களுக்கு ஒரு இடம் கொடுக்கணும். நம்ம கண்ட இடத்துல படுக்க முடியாது. நம்ம படுக்கிறதுக்கு ஒண்ணு, அவர் படுக்கிறதுக்கு ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு சட்ட திட்டங்கள் தானாகவே சேருது பாருங்க. இதுதான் தம்மம். அப்போ தனியா இருக்கிற வரைக்கும் தம்மம் அவசியம் இல்ல. ஆனா 2 பேரோ அல்லது அதற்கு மேலோ ஒரு இடத்துல இருக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாயிடுச்சுன்னா, அங்க அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, அவங்க தம்மத்தை கடைபிடிச்சு தான் ஆகணும். அப்பதான் அந்த சமூகம் அவங்க ஒவ்வொருத்தரும் சுதந்திரமா, சமத்துவமா, சந்தோஷமா இருக்க முடியும். ஸோ இதுதான் தர்மத்தோடைய பர்பஸ். அப்ப என்ன இது தம்மம் அப்படிங்கிறது? தம்மம்னா என்ன அப்படின்னா, பிரக்ஞா, கருணை. இது 2ம் இணைந்தது தான் தம்மம். என்ன பிரக்ஞா? பிரக்ஞாங்கிறது மூட நம்பிக்கைகள் எதுவும் இல்லாம ஒரு பார்க்குற விஷயத்த உள்ளதை உள்ளபடியே புரிஞ்சுக்கிறது தான் பிரக்ஞா. அப்படின்னா அது இன்னொரு பேர் பகுத்தறிவு. இந்த பிரக்ஞா அப்படிங்கிறது, பஞ்ஞா அப்படிங்கிறது பாலி மொழி. பஞ்ஞா அப்படின்னா அறிவு, உயர்ந்த அறிவு, பகுத்தறிவு. உள்ளதை உள்ளபடியே இது உண்மை, இது பொய் அப்படின்னு பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு. இதுதான் பகுத்தறிவு. இதை பாலியில பஞ்ஞான்னு சொல்றது, சமஸ்கிருதத்துல பிரஞ்ஞான்னு சொல்றது. பிரக்ஞா. ஆக மொத்தம் அதுக்கு தமிழாக்கம் செஞ்சோம்னா அது பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கல்லை காமிக்கிறாங்க, அதை பார்க்குறவங்களே இது கல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது உண்மை. ஆனா அதுதான் சாமி அப்படின்னு சொன்னா அப்ப அது மேல வேற ஏதோ பொய் ஒன்று ஏற்றப்பட்டு இருக்கிறது. ஒரு ஒரு வகையான மாயை அது மேல உருவாக்கப்பட்டிருக்கு. ஒரு கல்லை பார்க்குறவன் கல்லு தான் அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்ன குழந்தை, எதுவுமே தெரியாத குழந்தை கல்லை பார்த்தா கல்லுன்னு தான் சொல்லும். ஆனா அதுக்கு நம்ம அது மேல ஒரு மாயையை போத்தி போத்தி நம்மளை வளர்த்து நம்மளுடைய மைண்ட் அந்த மாதிரி கண்டிஷன் பண்ணியிருக்கனால கல்லு பார்த்த உடனே கடவுளா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மையை உருவாக்கி இருக்கிறது பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட செயல். ஸோ எது ஒரு விஷயம் எடுத்துட்டாலும் அதனுடைய உண்மைத்தன்மையை புரிஞ்சுக்கிறது தான் பகுத்தறிவு. இதுதான் தம்மத்தின் முதல் தூண், பகுத்தறிவு. தம்மத்தின் 2வது தூண் கருணை. இந்த கருணையுமே பகுத்தறிவு சம்பந்தப்பட்டது தான். ஏன்னா பகுத்தறிவு இருந்தா மட்டும்தான் கருணையே பிறக்கும். எப்படின்னா, இப்போ ஒரு சக மனிதன் கஷ்டப்படுறான் அப்படின்னா, அவனை பார்க்கிற இன்னொரு மனிதன் என்ன நினைப்பான்? இது இவன் தலையெழுத்து, போன ஜென்மத்துல பண்ண பாவம், என்ன பண்ணானோ, இதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது, இதெல்லாம் கடவுள் செயல், அவனுக்கு அது அதுன்னு அவரு எழுதி வச்சிருக்கிறாரு, அதை யாராலையும் மாத்த முடியாது அப்படின்னு நினைக்கிறவன் சக மனிதனுடைய கஷ்டத்தை எப்படி பொறுப்பு எடுத்துக்குவான்? அதை பங்கிட்டுக்கணும்னு எப்படி நினைப்பான்? அது அவனோடது, அதுவும் அவன் தலையெழுத்து, அவன் அனுபவிச்சு தான் ஆகணும். அவன் அடுத்த பிறவியில வேணா நல்லபடியா பிறந்துக்குவான், நல்லபடியா நடந்துக்கிட்டான்னா. இது போன ஜென்மத்து பாவத்தை அனுபவிச்சு தான் ஆகணும். இதை யாராலுமே எதுவுமே செய்ய முடியாதுங்கிற ஒரு சனாதன சிந்தனையில இருக்கிறவனால சக மனிதனுடைய கஷ்டத்துக்கு கருணையோட அவனை அணுகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்காது. ஏன்னா அவன் அதுக்கு பொறுப்பே ஏத்துக்க மாட்டான். இப்ப யார் இந்த கருணை கொள்வாங்க அப்படின்னா, ஸோ அந்த கருணையே உருவாகணும்னா முதல்ல தலையெழுத்து நம்பாதவனா இருக்கணும். இது அவன் பிறப்பின் அடிப்படையில் அவனுக்கு தகுதி நிர்ணயிக்கப்படுகிறது அப்படிங்கிற அடிப்படை சித்தாந்தத்துல நம்பிக்கை இல்லாதவனால மட்டும்தான் கருணையோட நடந்துக்க முடியும். அப்பதான் ஐயோ இவன் ஏன் கஷ்டப்படுறான், நம்மளால என்ன செய்ய முடியும், இவனுக்கு நம்ம உதவ முடியுமா, அவனுடைய சூழலை நம்ம மாத்த முடியுமா, அது என்ன பண்ணான் பாவம், அவன் ஏன் கஷ்டப்படணும், இது அவனுடைய மிஸ்டேக் இல்லையே, நம்ம ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பகுத்தறிவு இருந்தாதான்
அந்த கருணையே பிறக்கும். ஸோ பகுத்தறிவும் கருணையும் ஒன்றை ஒன்று சார்ந்தது. இது இரண்டும் சேர்ந்தது தான் பௌத்தம். ஒரு தூண் பகுத்தறிவுனா இரண்டாவது தூண் கருணை. இந்த இரண்டு தூண்களின் மேல் கட்டமைக்கப்பட்டது தான் தம்மம். ஏன் இந்த கருணை ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த கருணை இருந்தாதான் ஒரு சமூகம் வாழவும் முடியும், வளரவும் முடியும். தன்னுடைய சக மனிதன் மேல ஒரு சின்ன கருணை இல்லைன்னா அந்த சமூகம் எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு செத்து போயிடுவாங்க. அந்த சமூகமே அழிஞ்சு போயிடும். அது ஆக்கபூர்வமான வளர்ச்சி அந்த சமூகம் காண்பிக்க முடியாது. அப்பனா கருணை இருக்கணும். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா அதுக்கு கருணை வேணும். அந்த கருணை வரணும்னா அதுக்கு பகுத்தறிவு வேணும். இந்த பகுத்தறிவும் கருணையும் சேர்ந்தது தான் தம்மம். அதனால அந்த சமூகத்துக்கு தம்மம் வேணும். அப்படி இருந்தாதான் அது ஒரு சுதந்திரமான சமூகமாக இருக்க முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம வித்தியாசத்தை பார்த்துட்டோம். மதம்னா என்ன, தம்மம்னா என்னங்கிறத ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தது மதத்தோடைய நோக்கம் என்ன, தம்மத்தோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி வருது. இப்போ மதத்தோடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறதும் தம்மத்தோட நோக்கம் என்னங்கிறதையும் நம்ம வந்து பௌத்தத்துல எப்படி புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, சுட்டாக்கள் மூலம் நம்ம புரிஞ்சுக்கலாம். புத்தருக்கும் சுணக்கத்திற்கும் நடந்த உரையாடல் ஒன்று இருக்கு. அதே மாதிரி புத்தருக்கும் போத்தபாதர் அப்படிங்கிறவருக்கும் நடந்த உரையாடல். இந்த 2 உரையாடல்கள் வந்து நமக்கு சுட்டாக்கள்ல கிடைக்குது. இந்த சுட்டாக்கள் மூலம் நம்ம இந்த கேள்விக்கான பதில புரிஞ்சுக்கலாம். புத்தர் அண்ட் சுணக்கத்தர். அதாவது எங்க நடக்குது அப்படின்னா, இது மல்லர்கள் நாட்டுல அனுப்பியா நகரத்துல புத்தர் ஒரு நாள் ரொம்ப காலையில எந்திரிச்சு பிச்சை பாத்திரத்தோட கிளம்புறாரு. ரொம்ப அதிகாலைங்கிறனால இன்னும் மக்கள் எந்திரித்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து பிச்சை போடுவதற்கு ஆட்கள் இன்னும் இருக்க மாட்டாங்க வீடுகள்ல அப்படின்னோடனே, அவர் என்ன பண்றாரு, சரி அந்த கொஞ்ச நேரத்துல நம்ம யாரையாவது போய் சந்திக்கலான்னு அங்க வந்து பக்கவர் அப்படின்னு ஒரு துறவி இருக்கிறாரு. அவரை போய் சந்திக்க போறாரு. அப்ப பக்கவர் சந்திக்கும் பொழுது, பக்கவர் வந்து புத்தர்கிட்ட கேட்கிறார். ஆஹ் லிச்சாவியிலிருந்து சுணக்கத்தர்னு ஒருத்தர் உங்க சீடரா இருந்தாராமே, அவர் வந்து உங்ககிட்ட சீடரா நான் இனிமேல் தொடர முடியாது அப்படின்னு உங்களை விட்டு விலகிட்டாராமே, அப்படி விலகி போயிட்டாராமே அப்படின்னு கேட்கிறார். இது உண்மையா அப்படின்னு. அப்போ புத்தர் ஆமா, அவர் இருந்தாரு, அதுக்கப்புறம் என்னை விட்டு விலகிட்டாரு, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த உரையாடல் தான் இது. சுணக்கத்தர் என்ன பண்றாரு, ஒரு நாள் புத்தர்கிட்ட வந்து, நான் உங்களை விட்டு விலகிட போறேன், உங்களை என் ஆசிரியராக நான் இனிமேல் ஏற்க போறதில்ல, நான் உங்க சீடரா இனிமேல் நான் தொடர போறதில்ல, நான் போறேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே புத்தர் வந்து, நான் உங்களை எப்பயாவது என் சீடரா வர சொல்லி கேட்டனா? இல்ல. இல்ல நீங்க தான் என்னைய ஆசிரியரா இருக்க சொல்லி கேட்டீங்களா? இல்ல. அப்ப நானும் உங்கள சீடரா இருக்க சொல்லி கேட்கல. நீங்களும் என்ன ஆசிரியரா இருக்க சொல்லி இதுவரைக்கும் கேட்டுக்கல. அப்படின்னும்போது நமக்குள்ள என்ன ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு? நீங்க அத ரத்து செஞ்சுட்டு இப்ப கிளம்பி போறேன்னு சொல்றீங்க. நீங்க விலகுவதற்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? உங்களுடைய கேள்வி முட்டாள்தனமாக இல்லையா? இத நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? அப்படின்னு புத்தர் கேட்கிறார். அப்ப இவர் வந்து சீடர், ஆசிரியர் அப்படின்னு அங்க எந்த ஒரு ஒப்பந்தமுமே இல்லாம ஒரு சூழல் இருக்கும் பொழுது எப்படி நான் விலகுறேன் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்ப என்ன ஒப்பந்தத்துல இருந்து இவங்க விளங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி. சரி, இப்ப சுணக்கத்தர் வந்து அதை விட்டுட்டு நீங்க வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எதுவும் நிகழ்த்துறது இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அதெல்லாம் நீங்க செய்யறது இல்ல? அதனால தான் நான் போறேன் அப்படிங்கிறார். அப்ப புத்தர் சொல்றார், நான் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுறேன், என்னுடைய சீடரா நீங்க இருங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேனா? இல்ல. இல்ல நீங்களாவது எனக்கு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுங்க, அப்பதான் நான் உங்களை ஆசிரியரா ஏத்துக்கிட்டு நான் உங்க கூடவே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்களா இது வரைக்கும்? இல்ல. அப்ப நானும் சொல்லல, நீங்களும் சொல்லலன்னும் போது, இங்க அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினாதான் நீங்க என் சீடரா இருக்க முடியும், நான் உங்க ஆசிரியரா இருக்க முடியுங்கிற அவசியம் எங்க இருந்து வந்தது? நான் போதிக்க நினைக்கிறது எல்லாமே என்னன்னா, தீமை செய்பவர்கள் அந்த தீமையிலிருந்து விலகி நல்லது செய்யணும், இந்த சமூகம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்னுடைய தம்மத்தை போதிக்கிறேன். அதுல அற்புதத்துக்கு இடம் எங்க இருக்கு? அற்புதத்துக்கான அவசியம் எங்க இருந்து வந்தது? உங்க கேள்வி முட்டாள்தனமாக இல்லையா? இதுல உங்க தவறு புரிகிறதா? அப்படின்னு கேக்குறாரு. இப்ப சுணக்கத்தர் அந்த கேள்வி விட்டுட்டாரு. அடுத்த கேள்விக்கு போறாரு. சரி, நீங்க இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு? இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றி நீங்க எனக்கு இதுவரைக்கும் போதித்ததே இல்லையே அப்படின்னு கோவமா கேக்குறாரு. புத்தர் அதே டெக்னிக் தான் திருப்பி பயன்படுத்துறார். அதே கேள்விதான். நான் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை போதிக்கிறேன், நீ என்னோட சீடரா வந்துருங்க அப்படின்னு நான் கேட்டிருக்கேனா? இல்ல நீங்க தான் அந்த மாதிரி போதிச்சாதான் நான் உங்களை ஆசிரியரா ஏற்றுக்குவேன்னு சொன்னீங்களா? அப்படியும் இல்லையே. அப்ப எப்படி நீங்க வந்து இந்த சீடர், ஆசிரியர் உறவு முறைக்கு இதெல்லாம் நீங்க வந்து அடிப்படையா வச்சு கேட்க முடியும்? நம்ம அந்த அடிப்படையில் நம்மளுடைய உறவே இங்க அமையவே இல்லையே.
நானும் சொல்லல, நீங்களும் சொல்லல. அப்ப எதுக்கு எங்க அதனுடைய பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்காத நாள் நான் சீடராக இருப்பதிலிருந்து விலகுறேன்னு நீங்க சொல்றதுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? நான் தம்மத்தை போதிக்கிறது என்ன? கெட்ட பழக்கங்கள் இல்லாம நல்லதை செய்வதன் மூலம் ஒவ்வொருத்தரும் இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ்றதுக்கான வழிமுறைகளை சொல்றேன். அதுதான் தம்மம். அதுக்கும் பிரபஞ்சம் எப்படி உருவாச்சுன்ற கேள்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அதனால நான் அதை பத்தி சொல்றது இல்ல அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த உரையாடல் மூலம் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மதத்தின் நோக்கம் என்னவா இருக்கு? தம்மத்தின் நோக்கம் என்னவா இருக்கு? அப்படிங்கிறது நமக்கு புரியுது. பொதுவா ஒரு மதம்னா, அது வந்து இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்தை சொல்லணும். அற்புதங்கள நிகழ்த்தி காமிக்கணும் அந்த மதத் தலைவர். அப்படிங்கிற ஒரு புரிதல் அந்த காலத்துல இருந்திருக்குது. அதனால தான் சுணக்கத்தர் அந்த மாதிரி கேட்டிருக்கிறார் அவர்கிட்ட போய். அப்போ புத்தர் சொல்ற பதில், அற்புதங்களுக்கும் பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்குவதற்கும் எந்த சம்பந்தமும் என்னுடைய போதனைகளான தம்மத்தில் இல்லை அப்படின்னு சொல்றார். அப்போ இங்க தம்மம் அடிப்படையிலேயே மதத்திலிருந்து வேறுபடுகிறது. அதனுடைய நோக்கம் வேற, இதனுடைய நோக்கம் வேற அப்படிங்கிறது நமக்கு இந்த உரையாடல் மூலம் புரியுது. இப்ப அடுத்த உரையாடலுக்கு போவோம். அடுத்த உரையாடல் வந்து ஸ்ராவஸ்தியில அனந்த பிண்டிகரோட தேஜாவன தோட்டத்துல நடக்குது. அங்க என்ன நடக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வந்து தேஜாவன தோட்டத்துல புத்தர் தங்கி இருக்கிறாரு. அதே ஸ்ராவஸ்தியில அரசி மல்லிகாவோட தோட்டம் இருக்கு. அந்த தோட்டத்துக்கு போத்தபாதகர் அப்படின்னு ஒருத்தர் வராரு. இந்த போத்தபாதகர்ங்கிறவர் மிகப்பெரிய தத்துவ மேதை அந்த காலத்துல. இப்போ எல்லாருமே அவருடைய தத்துவ மேதைக்கும் விவாதத்துக்கும் அங்க போய் கலந்துக்குவாங்க. அரசியோட தோட்டத்துல அஹ், புத்தரையும் போத்தபாதரையும் சந்திக்க வைக்கிறாங்க. அப்போ போத்தபாதகர் வந்து கேள்வி கேட்கிறார். இந்த உலகம் நிலையானதா அப்படின்னு கேட்கிறார் புத்தர் கிட்ட. புத்தர் வந்து இதை பற்றி நான் எந்த கருத்தும் சொல்றது இல்லை அப்படின்னு. உலகம் நிலையானதா அப்படிங்க நீங்க கருத்து சொல்லணும். அப்ப என்ன நிலையற்றதா? இந்த உலகம் எல்லை உடையதா அல்லது எல்லையற்றதா? ஆன்மாவும் உடலும் ஒன்றுதானா இல்ல வெவ்வேறா? உண்மையை உணர்ந்தவன், உண்மையை உணர்ந்தவன்னா விழிப்புணர்வு அடைந்தவன், அதாவது ததாகதா. ததாகதர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? புத்தரை கூட ததாகதர்னு சொல்றோம். ததாகதர் அப்படின்னா the one who has reached the truth. உண்மையை உணர்ந்தவர்கள். அவர்களுக்கு உண்மை உண்மைன்னு தெரியும். அப்ப அந்த உண்மையை உணர்ந்தவன் மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறானா? ததாகதர் will live after death-ஆ? அல்லது வாழ்றது இல்லையா? அல்லது வாழவும் செய்யறான் வாழாமலும் இருக்கிறான்னு சொல்லலாமா? இல்ல வாழ்றதும் இல்ல வாழாமல் இருக்கிறதும் இல்ல அப்படின்னு சொல்லலாமா? அப்படின்னு ஒரு குழப்பமான கேள்விகளை அவர்கிட்ட கேட்கிறார். புத்தர் வந்து இது எதை பத்தியுமே நான் கருத்து சொல்றதில்ல அப்படின்னு. இப்போ போத்தபாதருக்கு ஆச்சரியம். ஏன் நீங்க கருத்து சொல்றதில்ல இதை பத்தி எல்லாம்? இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய தத்துவங்கள் இல்லையா? இதுக்கு உங்களுடைய கருத்து சொல்லணும்ல அப்படின்னு கேட்கிறார். அப்போ புத்தர் என்ன சொல்றாருன்னா, ஒரே வரிதான். ஏன்னா இந்த கேள்விகளுக்குனால எந்த பயனுமே கிடையாது. இது தம்மத்துக்கு சம்பந்தம் இல்லாத கேள்விகள். நான் தம்மம்னு சொல்றது என்னென்ன அப்படின்னா, நல்ல ஒழுக்கம், பற்றற்று இருத்தல், மனசை தூய்மையா வச்சுக்கிறது, மனசை சமநிலைமையோட வச்சுக்கிறது, உண்மையை கண்டுபிடிக்கிறது, உண்மையை அறிவதற்கு, நல்ல பாதையில் நம்மளோட வாழ்க்கையை நடத்துவதற்கு, மன அமைதியாக நிபானத்தோட வாழ்றதுக்கு நான் தம்மத்தை போதிக்கிறேன். என்னுடைய தம்மத்துக்கும் இந்த கேள்விகளுக்கும் சம்மந்தம் இல்லை. அதனால நான் பதில் சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்றதெல்லாம் என்ன அப்படின்னா, மனிதர்களுக்கு துக்கம் இருக்கு, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனைக்கு என்ன காரணம்? அதை நம்ம வந்து இந்த பிரச்சனைகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. இதெல்லாம் நான் வந்து விளக்கிக்கிட்டு இருக்கேன். இதுதான் என்னுடைய தம்மமே ஒழிய, நீங்க சொல்றத மாதிரி உலகத்தின் தோற்றத்தை சொல்றது என்னுடைய வேலை கிடையாது அப்படின்னு சொல்றார். அப்போ மதத்துக்கும் தம்மத்துக்கும் அடிப்படையே வேறுபடுகிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த உரையாடல் மூலம் தெரியுது. மதத்தின் நோக்கம் என்ன? உலகத்தின் தோற்றத்தை விளக்குவது. ஆனா தம்மத்தின் நோக்கம் என்னன்னா, உலகத்தை சீரமைப்பது. ஏற்கனவே உருவான உலகத்தை எப்படி உருவாச்சுன்றதை விட, உருவான உலகில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றது தான் தம்மத்தோடைய நோக்கம். அப்போ மதம்னா என்ன? தம்மம் அதுல இருந்து எப்படி வேறுபடுது? மதத்தோடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கிறது? தம்மத்தோடைய நோக்கம் என்னவா இருந்திருக்கிறது? அப்படிங்கிறது நமக்கு இது வரைக்கும் புரியுது. அடுத்தது, ஒழுக்கமும் தம்மத்துக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ ஒழுக்கம் இந்த ரெண்டு விஷயங்கள்ல எப்படி சம்பந்தப்படுதுங்கிறத அடுத்த ரெண்டு பிரிவுகள்ல பார்க்க போறோம். ஒழுக்கம், மதத்துல ஒழுக்கத்துக்கு இடம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில பதில். ஏன்னா மதம்ங்கிறது கடவுள், ஆன்மா, அந்த கடவுளுக்கும் ஆன்மாக்கும் நடுவுல
பிரார்த்தனைகள், தொழுகைகள், சடங்குகள், பூஜைகள், பலி, யாகம் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுதான் ஒரு மதம். ஏன்னா மதம்ங்கிறது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள உறவு முறைக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நிர்ணயிக்கிறது. ஸோ நம்ம கடவுள்கிட்ட எப்படி பேசணும், அதுக்கு என்ன பூஜை செய்யணும், அவரு என்ன செஞ்சா வந்து அவர் குளிர்வித்து நம்ம மேல அருள் பாலிப்பாரு, அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை கொண்டு வர்றது தான் மதம். ஆனா தம்மம்ங்கிறது மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையேயான உறவு முறையை போதிக்கிறது. ஒரு மனுஷன் தன்னுடைய சக மனுஷங்கிட்ட எப்படி நடந்துக்கிறதுங்கிற தேவை வரும்போது அங்க ஒழுக்கத்துக்கு தேவை வருது. கடவுள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிறதுக்கு நமக்கு ஒழுக்கம் அவசியம் இல்லை. அங்க வந்து யாகங்கள், பலிகள், பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள், சம்பிரதாயங்கள்னு இருக்கு. அதை செஞ்சாலே போதும். சாமி கிட்ட நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஆனா சக மனிதன் கிட்ட ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும்னா அதுக்கு வந்து ஒழுக்கம், விதிமுறைகள் தேவைப்படுகிறது. அந்த ஒழுக்கம்னா என்ன? அது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒழுக்கம்னா நம்ம வந்து காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு பட்டையெல்லாம் போட்டுட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டை போட்டுக்கிட்டு காலர் பட்டன் போட்டுட்டு அமைதியா குனிஞ்ச தலை நிமிராம ஒரு இடத்துல வந்து பவ்யமா உட்காந்துருக்கிறோம் ஒழுக்கமான பையன் அப்படிங்கிறது கிடையாது ஒழுக்கம். ஒழுக்கங்கிறது என்ன அப்படின்னா நீதி, நேர்மையாக, மனசாட்சிப்படி தன் தன்னுடைய சக மனிதன் மீது கருணை வைத்து, பரிவு வைத்து, எல்லாரும் நம்மள மாதிரி இருக்கணும், நம்மள மாதிரியே எல்லாரையும் நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் ஒழுக்கம். அதுதான் ஒழுக்கம்னு சொல்றோம். அப்ப அத்தகைய மனப்பான்மைக்கு மதத்துல இடம் இருக்குதா அப்படின்னா இல்லை. ஏன்னா மதம் அப்படிங்கிறது கடவுளை மையப்படுத்தி இயங்குது. இங்க கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறை வந்து ஒரு முக்கோண வடிவிலான உறவு முறை. எப்படின்னா கடவுள், மனிதன் அப்படின்னு இருந்தா அப்போ அந்த கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? பக்தி. அந்த பக்தியின் மூலம் அவன் முக்தி அடையிறது. கடவுள் அவனுக்கு அருள் கொடுக்கிறது. இப்படிதான் அந்த அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு பூஜைகள், புனஸ்காரங்கள், சடங்குகள்லாம் செய்யணும். ரைட். இன்னொரு மனிதன் என்ன பண்ணுவான்? அவனும் அதே மாதிரி கடவுளை நோக்கி வணங்குவான். அவனும் பக்தி மார்க்கத்தை கடைபிடிச்சிட்டு இருப்பான். இப்போ இந்த 2 மனிதர்களும் கடவுளை நோக்கி தான் அவங்களுடைய உறவு முறை இருந்துகிட்டு இருக்கும். அப்போ இந்த மனிதனுக்கும் மனிதனுக்குமான உறவு முறை மதத்துல இருக்குதான்னா இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரி அர்த்தத்துல இருக்கு அப்படின்னா நம்மளை எப்படி கடவுள் படைச்சாரோ அதே மாதிரிதான் நம்மளுடைய நெய்பரையும் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அப்போ நம்ம அந்த சக மனிதனுடைய எப்படி நடந்துக்கிறோங்கிறது கடவுளை நம்ம வந்து மகிழ்விக்கிறதுக்கு. ஸோ தன்னுடைய சக மனிதன் மீது இரக்கம் காட்டுறது கூட கடவுள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக தான் செய்வான். அப்ப நம்ம சக மனிதன் மேல கெட்டது செஞ்சுட்டோம்னா நமக்கு பாவம் வந்துடும், நம்ம கணக்குல பாவத்தை சேர்த்துருவார் கடவுள், நம்மள நரகத்துக்கு அனுப்பிச்சிருவார் கடவுள் அப்படின்னு நம்மளை மட்டும் மையப்படுத்தி கடவுளை அங்க முன்னிறுத்தி சக மனிதனை 3வது பட்சமாக வைக்கிறது. இதுதான் அந்த ட்ரையாங்குலர் ரிலேஷன், 3 முக்கோண ரிலேஷன்ங்கிறது இப்படிதான் வருது. ஸோ ஒவ்வொரு மனிதனும் தன் சக மனிதனை எப்போ அவன் ஒழுக்கத்தை பத்தி யோசிப்பான், தன் சக மனிதன் மீது ஒரு கருணையை யோசிப்பான், மனசாட்சிப்படி நடந்துக்கணும்னு யோசிப்பானா கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாரு அப்படின்னு அந்த கடவுளை மையப்படுத்திய உறவு தான் மதம் சொல்லுது. அப்ப மதத்துல இந்த ஒழுக்கம் அப்படிங்கிறது, நேர்மை அப்படிங்கிறது எந்த வகையில சம்மந்தப்படுது அப்படின்னா அது ஒரு ரயில் பெட்டி மாதிரி. ஒரு ட்ரெயின் போகுதுன்னா அந்த ரயில் பெட்டியில ஒரு கம்பார்ட்மெண்ட்டை நம்ம எப்போ வேணாலும் அட்டாச் பண்ணிக்கலாம், இல்லைன்னா டிட்டாச் பண்ணிக்கலாம், கழட்டி விட்டுறலாம், இல்லைன்னா சேர்த்து விட்டுறலாம். அந்த மாதிரி தான் ஒழுக்கத்துக்கும் மதத்துக்கும் சம்மந்தம். ஏன்னா மதம் வந்து மனிதனை கடவுள் நேரா வந்து மையப்படுத்தி இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இன்னொரு மனிதன் அங்க வந்து எப்போ வரான் அப்படின்னா அந்த கடவுளை வந்து குளிர்விக்கிறதுக்கு அந்த மனிதன் மேல ஏதாவது இறக்கப்பட்டு அவனுக்கு ஒரு தானம் கொடுக்கலாம். அதே அந்த சக மனிதன் மேல ஏதாவது கெட்டது பண்ணிட்டோம்னா கடவுள் நமக்கு தண்டனை கொடுத்துருவார், நம்ம கணக்குல பாவத்தை சேர்த்துருவார். இந்த மாதிரியான ஒரு ட்ரையாங்குலர் ரிலேஷன்ஷிப் தான் மதத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் இருக்கு. இங்க வந்து மதத்துல ஒழுக்கம்ங்கிறது ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான். ஆனா தம்மத்துல ஒழுக்கம்ங்கிறது இயக்க சக்தி, என்ஜின். அது இல்லைன்னா இங்க தம்மமே கிடையாது. இது வந்து கழட்டியே விட முடியாது. அது கழட்டிட்டா ட்ரெயினே ஓடாது, ட்ரெயினே இருக்காது. மதத்துல நீங்க வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டீங்கன்னா கூட ட்ரெயின் ஓடும், மதம் இயங்கிக்கிட்டு தான் இருக்கும். சக மனிதன் மீது கருணை காட்டுறீங்களோ இல்லையோ நீங்க கடவுளை நம்பிக்கிட்டு கடவுளுக்கு பூஜைகள் புனஸ்காரங்கள் செஞ்சுட்டு உங்க வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டே இருக்கலாம். ஆனா தம்மத்துல சக மனிதன் மீது நம்பி ஒரு நல்ல கருணை இல்லாம நீங்க தம்மத்தை பின்பற்றுறீங்கன்னு சொல்லவே முடியாது. அது அங்கேயே அடிபட்டு போயிடுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய அடிப்படை வித்தியாசம். அப்ப தம்மத்துல ஒழுக்கத்துக்கு இடம் இருக்குதா? எப்படி மதத்துக்கு ஒழுக்கத்துல மதத்திற்கு அஹ், ஒழுக்கத்திற்கு மதத்தில் இடம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தப்போ இல்லைங்கிற ஒரே வார்த்தை பதிலா வந்ததோ அதே மாதிரி தம்மத்துல ஒழுக்கத்துக்கு இடம் இருக்கிறதா அப்படின்னு கேள்வி கேட்டா இங்கேயும் ஒரே வரியில பதில் ஒழுக்கம்தான் தம்மம், தம்மம் தான் ஒழுக்கம்.
அது என்ஜின் மாதிரி. அதை கழட்டிட்டீங்கன்னா அங்க அங்க ட்ரெயினே கிடையாது. அது ஓடவே ஓடாது. தம்மத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, இங்க எப்படி மதம்ங்கிறது வந்து கடவுள், ஆன்மா, பிரார்த்தனை, தொழுகை, சடங்குகள், பூஜைகள், பலி, யாகம், பூஜை, புனஸ்காரம் இப்படி இருந்ததோ, அது எதுக்குமே இங்க இடம் கிடையாது. அதுக்கு பதிலா கடவுளுக்கு பதிலா இங்க வர ஒரே ஒரு வார்த்தை ஒழுக்கம். இங்க கடவுளுடைய பிளேஸையே தம்மத்துல வந்து ஒழுக்கம் ரீப்ளேஸ் பண்ணுது. ஒழுக்கம்ங்கிறது நேர்மை, மனசாட்சி, சக மனிதன் மீது கருணை, தம்மம். அதாவது ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட எப்படி நடந்துக்கணும், தன்னுடைய விஷயங்களை எப்படி பகிர்ந்து அந்த சமூகத்துல சுணக்கமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு ஆஹ், சமூகத்துல இணக்கமாக, சாரி சுணக்கம் இல்லை, இணக்கமாக வாழ முடியும், ஒரு சுமூகமாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விவரத்தை சொல்லக்கூடியதுதான் தம்மம். அப்ப நான் சொன்ன அந்த ஒரு அறைக்குள்ள தனியா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ரூல்ஸும் ரெகுலேஷன்ஸும் கிடையாது. ஆனா ஒரு ரூம்மேட் வந்துட்டா கூட உடனே நமக்குன்னு ஒரு சில விதிமுறைகளை நம்ம பின்பற்றி தான் ஆகணும். அப்பதான் அந்த ரூம்ல 2 பேருமே சந்தோஷமா இருக்க முடியும். அந்த மாதிரி 2 பேர் இருக்கிற இடத்திலே உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தேவைப்படுதுன்னா, ஒரு மிகப்பெரிய சமூகத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா தேவைப்படும். அந்த விதிமுறைகளை, கோட்பாடுகளை நிர்ணயிக்கிறது தான் தம்மம். சக மனிதனோட எப்படி வாழ்றது அப்படிங்க. அப்ப மனிதனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு முறையில தான் ஒழுக்கம் தேவைப்படுகிறது. மனிதனுக்கு கடவுளுக்கும் இல்ல உரைமுறையில நீங்க உங்களுக்கு வந்து ஒழுக்கம் அவசியம் இல்லை. இப்போ ஒழுக்கம் இல்லைன்னா தம்மமே கிடையாது. அப்போ தம்மத்துல பொறுத்த வரைக்கும் ஒழுக்கத்துக்கு எங்க இடம் இருக்குன்னா அதுதான் மையப்புள்ளி. கடவுளுக்கு பதிலா ஒழுக்கம் வந்துருது. அப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கத்தை பின்பற்றுவான். அவன் ஒழுக்கத்தை பின்பற்றும் போது சக மனிதன் மீது ஒழுக்கம். சோ இங்க ஒழுக்கம் வந்து எல்லா பக்கம் திரும்பினீங்கனாலும் ஒழுக்கம் தான். மதத்துல எப்படின்னா கடவுளை மகிழ்வித்து தன்னுடைய அக்கௌண்ட்ல பாவம் புண்ணியம் சேர்த்துக்கிறதுக்காக சக மனிதனை நேசிக்கிறான். அது வந்து மதம். ஆனா தம்மம் அப்படி இல்ல. அந்த சமூகம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன் சக மனிதனை நேசிப்பது தான் தம்மம். இது 2ம் தான் வித்தியாசம். ஸோ அப்ப பௌத்தத்தில் ஒழுக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எல்லா மதங்களும் தான் ஒழுக்கத்தை போதிக்குது. ஆனா ஒரு ஒழுக்கம் ஒரு மதத்தோட ஆணி வேராக இருக்கிறது இல்ல. அது இல்லைன்னா அந்த விஷயமே கிடையாது. நீங்க ஒழுக்கம் இல்லைன்னா தம்மம்னு சொல்லிக்கவே முடியாது. அப்ப பௌத்தம் போதிக்கும் ஒழுக்கம் தம்மத்தோட ஆணிவேராக இருக்கிறது. இதை வந்து எப்படி ஒரு சின்ன உதாரணத்தோட நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், மதமும் அதுதானே சொல்லுது ஒரு சமூகம் நல்லா இருக்கணும்னா ஒவ்வொரு மனிதனும் நல்லா இருக்கணும். அப்ப அந்த மனிதன் சக மனிதன் கிட்ட ஒழுக்கமா நடந்துக்கிறான். அவன் சரி கடவுள் நம்பிக்கையில் நடந்துக்கிறான், இல்ல கடவுள் நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிறான், அது வேற விஷயம். கடவுள் நம்மளை தண்டிச்சிருவாருன்னு பயபக்தியோட ஒருத்தன் தன்னுடைய சக மனிதனுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாம நல்லபடியா வாழ்றான், அது நல்ல விஷயம் தானே. ஒவ்வொரு மனிதனும் அந்த மாதிரி தன்னை வந்து சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சு எந்த ஒரு தப்பும் செய்யாம வாழ்ந்துட்டான்னா இந்த சமூகம் நல்லா இருந்துட்டு போகுது. அதுல என்ன தப்பு இருக்கு? அப்ப எப்படி மதங்களும் ஒரு சமூகம் நல்லா இருக்கணுங்கிற அர்த்தத்துல தானே சொல்லுது அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்போ இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இப்போ ஒரு தோப்பு அப்படிங்கிறது வந்து தனி மரம். ஒரு தோப்பை உருவாக்கணும்னா ஒவ்வொரு மரத்தையும் உருவாக்கணும். அதே மாதிரி ஒரு சமூகம் உருவாகணும், ஒவ்வொரு மனிதனும் உருவாகணும். அப்ப இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது மதங்கள் செய்வது சரிதான். ஏன்னா அது வந்து எப்படி ஒரு தோப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறவர் என்ன பண்ணுவாரு, ஒவ்வொரு மரமா போய் நடுவார் ஃபர்ஸ்ட். அப்பதான் அந்த தோப்பு உருவாகும். அப்போ ஒரு நல்ல சமூகம் வரணும்னா ஒவ்வொரு மனிதனையும் ஃபர்ஸ்ட் நல்வழிப்படுத்தணும். அதை தான் மதம் செய்யுது. நீ நல்லபடியா நடந்துக்கோ, இல்லைன்னா உனக்கு சாமி தண்டிச்சிருவாரு அப்படின்னும் போது அவனுக்கு ஒரு சில கோட்பாடுகளை, தனி மனித ஒழுக்கத்தை வளர்த்தெடுக்க மதம் முயற்சி செய்து. அப்ப என்னதான் பிரச்சனை? தம்மமும் அதுதான். ஒரு சமூகம் நல்லா இருக்கணும், சமூகத்துல இருக்கிற எல்லாருமே தவறுகள் செய்யாம ஒருத்தர் ஒருத்தர் சந்தோஷமா வாழணும், ஒரு தோப்பு உருவாகணும் அப்படின்னு தம்மமும் நினைக்குது. அப்ப என்ன வித்தியாசம் வருது இது 2த்துக்கும் அப்படின்னா, இதை ஒரு குட்டி கதை மூலம் நான் சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய வறட்சி. பல வருடங்களாக அங்க மழையே பெய்யல. விலங்குகள்லாம் செத்து மடியுது. ஊர் மக்கள்லாம் அந்த ஊர்ல இருந்து காலி பண்ணிட்டு போறாங்க. இருக்கிறவங்க எல்லாம் பசியும் பட்டினியும் தண்ணி கூட இல்லாம செத்து போயிட்டு இருக்காங்க. அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து மழை எப்போ வருடா வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல தூரத்துல ஒரு துறவி வராரு அந்த கிராமத்துக்கு. அப்போ உடனே அந்த ஊர் பெரியவர்கள்லாம் அந்த துறவி கிட்ட ஓடி போய், ஐயா நீங்க தான் எப்படியாவது எங்களை காப்பாற்றணும், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, எங்களுடைய ஊர்ல வந்து மழையே இல்லை, நாங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கோம், ஏதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அந்த துறவி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிடுது.
அந்த ஊர் மக்களுக்கும் சரி, அதை சுத்தி வட்டாரத்துல இருக்கக்கூடிய மக்களும், அவங்களுடைய பிழைப்பு என்னன்னா, விறகு வெட்டி பிழைப்பு. ஸோ அவங்க அங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி வெட்டி கொண்டு போய் வித்து தீர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் மரமும் நடல. அதனால அங்க வறட்சி வந்துருச்சு. மழை பெய்யல. ஸோ இதுதான் காரணம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. இந்த ஊர்ல மரங்கள் இல்லாதனால தான் மழை வரல. இப்போ மழை வரணும்னா இங்க மரம் வைக்கணும். இந்த மக்களுக்கு நம்ம அத வந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இவர் வந்து நெறைய மரக்கன்றுகள கொண்டு வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குடுத்துடுறாரு. எல்லாரையும் கூப்பிட்டு, "இத பாருங்கப்பா, ஆளாளுக்கு இந்த மரத்த எடுத்துட்டு போங்க. எல்லாம் வந்து நல்லபடியா பார்த்துக்கணும். கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு நான் வருவேன். அப்ப பாருங்க. நான் சொல்றத வந்து நீங்க மீறவே கூடாது. ஒவ்வொருத்தரும் இத கொண்டு போய் நான் சொல்றத அப்படியே நீங்க செய்யணும். நீங்க வந்து மரத்த பத்திரமா பார்த்துக்கணும். ஒவ்வொருத்தரும். இந்தாங்க ஆளுக்கு ஒரு மரம்" அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஒரு மரம் குடுக்குறாரு. இவங்க இதெல்லாம் எடுத்துட்டு போயி அந்த ஊர்ல எல்லாரும் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒவ்வொரு வீட்லயும் அந்த மரத்த வச்சு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. துறவி போயிடுறாரு அந்த ஊர விட்டு. கரெக்ட்டா 1 வருஷம் கழிச்சு வராரு. வரும்போது அவர் என்ன யோசிச்சுக்கிட்டே வர்றாருன்னா, ஆஹா! இந்த கிராமத்துல நல்ல ஒரு பெரிய தோப்பு உருவாயிருக்க போது. ஒவ்வொருத்தர் வீட்லயும் மரம் வந்து நல்லா நின்று செழித்துக்கிட்டு இருக்க போது. நம்ம போன உடனே மழை வரும். மழை வர்றதுக்கும், நம்ம வர்றதுக்கும் சரியா இருக்கும். மக்கள்லாம் நம்மள வந்து பாராட்ட போறாங்க. நம்மள சாமின்னு கும்பிடுவாங்க. அப்படின்னு சந்தோஷமா நெனச்சுக்கிட்டு வரவருக்கு, ஒரே அதிர்ச்சி. அந்த ஊர்ல எப்படி இவரு 1 வருஷத்துக்கு முன்னாடி விட்டுட்டு போனாரோ, அதே வறட்சி. "என்னடா இப்படி இருக்கே!" அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்படுறாரு. "நம்ம குடுத்த மரம்லாம் எங்க போச்சு? ஏன் இவங்க வளர்க்கல?" உடனே கூப்பிடுறாரு எல்லா பெரியவங்களையும். கூப்பிட்டு, "என்னய்யா ஆச்சு? ஏன் அந்த மாரி மரமே வளர்க்கல? நான் குடுத்த மரக்கன்றுகள என்ன பண்ணீங்க?" அப்படின்னு கோவமா கேட்கிறாரு. அப்ப அந்த மக்கள்லாம் சொல்றாங்க, "ஐயா, சாமி நீங்க குடுத்த மாரி நாங்க மரத்தெல்லாம் எடுத்துட்டு போனோம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் தான் புள்ள மாரி அத வளர்த்துக்கிட்டோம். எல்லாரும் அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம் ஒவ்வொருத்தரும். ஆனா, அந்த மரம்லாம் வந்து எங்களுக்கே தண்ணி இல்ல அப்பல்லாம். நாங்களே எங்கெங்கேயோ போய் தண்ணி கொண்டாந்து குடுத்து, நாங்க கொஞ்சம் குடிச்சது இல்லாம, மரத்துக்கு தான் முக்கியமா தண்ணிய குடுத்தோம். தண்ணி குடுத்து அதெல்லாம் வளர்த்துக்கிட்டோம். நல்லா எங்க உயிருக்கு மேல அத பார்த்துக்கிட்டோம். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஒவ்வொரு வீட்லயும் மரம் வளர்ந்து வரும்போது, அது கிளை பக்கத்து வீட்டுக்கு போச்சுன்னா, அதுக்கு சண்ட வந்து பக்கத்து வீட்டுக்காரன் அந்த மரத்த வெட்டிர்றான். அடியோட வெட்டி விடுறான். அவன் வீட்டு மரம் வந்து கிளை நம்ம பக்கம் வருதுன்னு சொல்லிட்டு, அவன் மரத்த போய் வெட்டுறான். இந்த மாரி ஒருத்தர் ஒருத்தர் வெட்டிக்கிட்டு சாய்ச்சுக்கிட்டு, இந்த ஊர்ல எந்த மரமும் இல்லாம போயிடுச்சுங்க ஐயா! அப்படிங்கிறான். அப்பதான் அந்த துறவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உண்மை புரிய வருது. என்ன அப்படின்னா, இவரு நெனச்சாரு, ஒவ்வொருத்தனும் ஒரு மரம் குடுத்து, அவன் அவன் அந்த மரத்த பத்திரமா பார்த்து வளர்த்துக்கிட்டான்னா, ஆட்டோமேட்டிக்கா தோப்பு உருவாயிடும். ஆனா, அவங்க கிட்ட என்ன சொல்ல மறந்துட்டாருன்னா, நீங்க பார்த்துக்கிற இந்த மரம், ஒவ்வொரு மரமும் சேர்ந்து வளர்ந்து ஒரு தோப்ப உருவாக்கணும். நீங்க ஆக்சுவலா மரத்த வளர்க்கறது தோப்ப உருவாக்குறதுக்காகத்தான். மரத்த உருவாக்குறதுக்கு கிடையாது. அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ட சொல்லியிருக்கணும். இத சொல்லாம விட்டது தான் தன்னுடைய தவறு அப்படின்னு சொல்றாரு. இப்ப இதே மாதிரி தான் எல்லா மதங்களும் தனி மனிதன் சம்பந்தப்பட்டது. அந்த வீட்டு மரம் வளர்க்கணும். அவ்வளவுதான். அவன் அவனுடைய மதத்த வளர்த்துக்கணும். தன்னுடைய ஆன்மாவ சுத்தப்படுத்திக்கணும். தான் நல்லபடியா இருக்கணும். தான் சாமி கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு இருக்கான். ஆனா ஒரு தோப்பு உருவாகணும். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி இருக்கணும். அவங்கவங்களுக்கு அவங்கவங்க மதத்தின் மீது நம்பிக்கைய நம்ம அலோவ் பண்ணணும். அவங்கவங்களும் அவங்கவங்க அ ஒ ம் நம்பிக்கைய வந்து நம்ம பாதுகாக்கணும். அப்படிங்கிற ஒரு சமூகம் சார்ந்த எண்ணத்தை மதங்கள் விதைப்பதில்லை. ஆனா தம்மம் வந்து சமூகம் சார்ந்த தம்மத்தோடைய பர்ப்பஸ் என்ன? இந்த கதையும் இதையும் ஒப்பிட்டு சொல்லணும்னா, மதம்ங்கிறது ஒவ்வொரு வீட்லயும் மரம் வளர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா தோப்பு உருவாயிடும் அப்படின்னு மதம் நினைக்குது. ஆனா தம்மம் என்ன நினைக்குதுன்னா, நீ மரத்த வளர்க்கிறதே அங்க ஒரு தோப்பு வளர்றதுக்காகத்தான். நீ உன்னை வந்து சுத்தப்படுத்திக்கிறதே இந்த சமூகம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லுது. ஆனா மதம் என்ன சொல்லுது? நீ உன்னை சுத்தப்படுத்திக்கிறது நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. அதனால சுத்தமா இரு. நீ எதனா தப்பு பண்ணினா கடவுள் உன்னை தண்டிச்சுருவாரு அப்படி சொல்லுது. இது 2த்துக்கும் உள்ள வித்தியாசம் இப்படிதான் நடக்குது. அதனால தான் அடுத்த வீட்டு மரம் நம்ம வீட்டுக்கு வந்த உடனே அத போய் வெட்டுறான். அதனால தான் இந்த சமூகம் என்ன பண்ணுது? தான் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கோயிலுக்கு போனா, அடுத்தவன் தல மேலயாச்சும் ஏறி போய், அந்த கோயில்கிட்ட, சாமி கிட்ட தன்ன காப்பாத்திக்கணும் அப்படின்னு வேண்ட தோணுது. இங்க எவன் பின்னாடி இருந்தாலும் அக்கறை இல்ல. அவன மறைச்சுக்கிட்டு, நெட்டி தள்ளிக்கிட்டு இவன் முன்னாடி போகணும்னு நெனைக்கிறான். அதனால தான் அடுத்த கோயில் சத்தம் வந்து நமக்கு நாராசமா கேக்குது. சிபிஎஸ்இ பாட புத்தகத்துல நாய்ஸ் பொல்யூஷன்ல வந்து ஒரு மதத்தோடைய சத்தத்த போடுறான். ஆனா தன்னுடைய மதத்தின் சத்தம் வந்து இனிமையா காதுல கேக்குது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து நம்மள பத்தி மட்டும் தான் யோசிக்கிறோம். ஒழுக்கம்ங்கிறது நமக்கு நம்மளுடைய ஒ அ மோட்சத்துக்கும், நரகத்துக்கும் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறோம். ஒழுக்கம்ங்கிறது இந்த சமூகம் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறதில்ல. இங்க தான் தம்மத்துக்கும், மதத்துக்கும் உள்ள வித்தியாசம்.
இப்போ ஒவ்வொரு மனிதனும் தன்னை நல்லா பார்த்துக்கணும் தான். கரெக்ட் தான். அதுல தப்பு கிடையாது. அப்பதான் அந்த ஒரு மரம் உருவாகும். ஆனா அந்த ஒரு மரம் உருவானாதான் அந்த தோப்பு உருவாகும். அப்ப தனி மனிதன் நல்லா இருந்தா தான் சமூகம் நல்லா இருக்கும். ஆனா இந்த 2யுமே புரிஞ்சுக்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்றேன். நம்மலாம் ஃப்ளைட்ல போம்போது, அ அங்க வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் விழுந்துச்சுன்னா, அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்லுவாங்க நம்மகிட்ட, அந்த ஏர் ஹோஸ்டஸ். அதாவது திடீர்னு ஆக்ஸிஜன் அளவு குறைஞ்சிச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மேல இருந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் விழும். அதை எடுத்து நீங்க மூக்குல இப்படி பொருத்திக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்சு காமிப்பாங்க. அப்போ ஒண்ணு சொல்லுவாங்க. ஒருவேளை கை குழந்தைய மடியில வச்சிருக்கிற அம்மாக்கள், நீங்க வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் விழுந்துச்சுன்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு அத உங்களுக்கு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு குழந்தைக்கு வைக்க முயற்சி செய்யாதீங்க. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நீங்க குழந்தைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆச்சரியம்? எ அ பொதுவா நம்ம என்ன பண்ணோம், எடுத்த உடனே குழந்தைய வச்சு பாதுகாத்த பிறகு தானே நமக்கு வச்சுக்கணும்னு தோணும். அதுதானே எந்த அம்மாவும் நினைப்பாங்க. ஆனா ஏன் இப்படி ரிவர்ஸ்ல சொல்றாங்க அப்படின்னா, நீங்க அந்த ஆக்ஸிஜன் மாஸ்க் விழுந்தப்போ, எடுத்து குழந்தைக்கு வைக்கிறதுல நீங்க கவனம் செலுத்திட்டீங்கன்னா, அந்த இடைப்பட்ட டைம்ல ஆக்ஸிஜன் குறைந்து மூச்சு திணறல் வந்து நீங்க மயக்கமாயிட்டீங்கன்னா, குழந்தைக்கும் பாதுகாப்பு கிடையாது, உங்களுக்கும் 2 உயிர் போயிடும் அந்த இடத்துல. ஆனா மாறாக, நீங்க உங்களுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க வைக்கிற ஒவ்வொரு வினாடியும் நீங்க என்ன பண்ணுவீங்க, அத சீக்கிரம் வச்சுட்டு குழந்தைக்கு அடுத்தது வைக்கணும்னு நினைப்பீங்க. இந்த மாதிரியான ஒரு மனநிலை தான் தம்மம் போதிக்குது. நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே, இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு ஈக்குவலா நினைக்கணும். ஒரு அம்மா அதாவது கர்ப்பிணி தாய் தான் சாப்பிடுறாங்க, நெறைய சாப்பிடுறாங்க அப்படின்னா, தன்னுடைய வயிற்றுக்காக இல்ல, தன்னுடைய குழந்தை நல்லா வளரணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட ஒழுக்கம் தான் இந்த சமூகத்துக்கு தேவைப்படுது. நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, என்ன மாதிரியே எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த சமூகமும் நல்லா இருக்கணும். இந்த சிந்தனை, அந்த சின்ன டிஃபரன்ஸ் தான் மதத்துக்கும், தம்மத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இத்துடன் நம்மளுடைய முதல் பகுதி நிறைவடைகிறது. மதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். தம்மம் எப்படி மதத்திலிருந்து வேறுபடுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மதத்தோடைய நோக்கம் என்ன? தம்மத்தின் நோக்கம் என்ன? ஆனா 2த்துக்கும் என்ன அந்த நோக்கத்தில் வித்தியாசம் இருக்கு? ஒழுக்கம்ங்கிறது என்ன? அது வந்து மதத்தில எப்படி இருக்கு? தம்மத்தில எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துட்டோம். இதோட அடுத்த வாரம் நம்ம வெறும் ஒழுக்கம் மட்டும் போதுமானதன்று, அது உன்னதமானதாகவும், அனைவருக்குமானதாகவும், உலகளாவியதாகவுமாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு வருது. அந்த தலைப்புக்கு என்ன அர்த்தம்? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.